அடுத்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆய்வு ஒருங்கிணைவு தளம் எது என்று பார்த்தால் ரிசர்ச்கேட். இது நமக்கு நல்ல ஒரு தொடர்பாடலை பிற ஆராய்ச்சியாளர்களோடு பிற ஆய்வுகளை அறிந்து கொள்வதற்கு, உலகளாவிய ஆராய்ச்சியாளர்களோடு தொடர்பு கொள்வதற்கு நமக்கு தரக்கூடிய ஒரு ஆய்வு ஒருங்கிணைவு தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச்கேட். இதில் பாருங்கள், இதில் நம்ம கட்சி இண்டெக்ஸ் சைட்டேஷன் இதை பயன்படுத்தி நிறைய பேர் தங்களுடைய ஆய்வுகளை மேற்கோள் எடுத்து பயன்படுத்தினாலும் அதுக்கான ஒரு தரப்புள்ளி நமக்கு கிடைக்குது. எவ்வளோ பேர் நம்முடைய ஆய்வுகளை ஆர்வத்தோடு வந்து பார்க்குறாங்க, தேடுறாங்க, அதே போல் பதிவிறக்கம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான முழு விவரத்தை நமக்கு தரக்கூடிய ஒரு தளமாக இது அமைஞ்சிருக்குது. இந்த தளத்துக்கு நம்ம எப்படி போகலாம்? அப்படியே போவோம். ஏதோ சிக்கல் இருக்குது, அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ரிசர்ச்கேட் டைப் பண்ணுறேன். கூகுளை தேடுவோம். அது நமக்கு இந்த இதை கொண்டாந்து தரோம். அதன் மூலம் உள்ள போவோம். ரிசர்ச்கேட் ஏற்கனவே நெறியாளருக்கு உருவாக்கியிருந்தேன், அதை நம்ம லாக் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இந்த ரிசர்ச்கேட்டில் நமக்கான கணக்கை உருவாக்குவதற்கான வழிமுறை ஒன்று இது எப்படின்னா, நம்ம ஏற்கனவே கணக்கு உருவாக்கினோம்னா அதன் வழியாக நம்ம வந்து திறந்து நம்முடைய கணக்கை இயக்குவதற்கான பகுதி ஓப்பன் பண்ணி அதை நம்மளால் தெரிஞ்சுக்கலாம். அப்படின்ட்டா மின்னஞ்சல் வழியாக பெரும்பாலுமே நம்ம மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்தி தான் நமக்கான கணக்கை உருவாக்கியிருப்போம். அது குறிப்பாக நிறுவனம் சார்ந்த மின்னஞ்சல் முகவரியாக இருக்கணும். இப்போ நம்ம கல்லூரியாக இருந்தோம், நம்ம கல்லூரி பேரில் ஒரு நம்ம கல்லூரி பின்புலத்தில் நமக்கான ஒரு பெயரில் ஒரு மின்னஞ்சல் முகவரி தந்திருப்பாங்க. அதை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய கணக்குகளை இங்கே வந்து உருவாக்கிடணும். முதல்ல அப்படி உருவாக்குவதற்கு இந்த சைன் அப் இருக்குவாங்க, அதை அழுத்துங்க. இது வந்து அகாடமிக் ஸ்டூடெண்ட், அதேமாதிரி கார்பரேட், கவர்மெண்ட், NGO, மெடிக்கல், நாட்டிய ரிசர்ச்சர், நம்ம ஒரு ஜார்னலிஸ்டாக இருந்தாலும், ஒரு சிட்டிசன் சயின்டிஸ்டாக இருந்தாலும் நம்ம ஒரு கணக்கை உருவாக்கி நம்முடைய ஆய்வுகளை நம்ம வெளியிட முடியும். அதை கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, revolutionization ரிசர்ச்கேட் allow research around the world to collaborate more easily. எளிமையாக நம்ம உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியை தொடர்பு கொள்வதற்கு இது ஒரு நல்ல தளமாக இருக்கும், பயன்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அகாடமிக்காக இருந்தாலும் நம்ம போகலாம், மாணவராக இருந்தாலும் பதிவு செய்யலாம். இப்போ கணக்கு உருவாக்கின பற்றி நம்ம பார்த்தோம். கணக்கு உருவாக்கின பிறகு நம்மளுடைய தளம் எப்படி காண்பிக்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் திரையில் பார்க்குறீங்க. இது நழுவத்தில் உள்ளது, PPTயில் நீங்கள் பார்க்கக்கூடியது. அது நேரடியாக பார்க்குறத நான் காமிக்கிறேன். இதில் இந்த இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை பப்ளிகேஷன் வந்து உள்ள தந்திருக்கோம், எவ்வளோ பேர் வாசிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ சைட்டேஷன் வந்திருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம என்னென்ன துறையில் எக்ஸ்பர்டைஸாக இருக்கிறோம் அப்படிங்கிற தகவல்லாம் கொடுத்தோம்னா அதுபோல் நம்மளோட இருக்கக்கூடிய ஆத்தர்கள் யார் அப்படிங்கிறது நம்ம இணைக்க முடியும். என்னென்ன ஆய்வுகள் வந்திருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துடும். இந்த ரிசர்ச் ஐடி, ஆர்ச்சிட் ஐடி, DOI நம்பரு இதெல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக இந்த தளத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டோம்னா, நான் அந்த கட்டுரைகளை குறிப்பு நம்முடைய தளத்தில் எனக்கு கேட்கும். உள்ளே வரும்போதே என்ன கேட்கும்னா, இது நீங்களா, உங்களுடைய கட்டுரையாகவும் கேட்கும். எஸ்ஸும் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய பப்ளிகேஷனில் ஆட் ஆகிடும். இது ஒரு நல்ல ஒரு ஆராய்ச்சியாளருக்கான ஒரு நல்ல தளம். இந்த ஆய்வு தளத்தின் வழியாக நான் அயல்நாட்டு ஆராய்ச்சிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறேன், அவர்களோடு உரையாடி இருக்கிறேன். அதற்கான ஒரு களமாகவும்
இந்த ரிசர்ச் கேட் அப்படிங்கிற தளம் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆய்வில் எவ்வளோ பேர் வாசிக்கிறாங்க, அது எத்தனை பேர் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அது மூலம் உங்களுடைய ஆய்வினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த தளத்துலையும் ஒரு கணக்கு உருவாக்கிங்க. கொஸ்டின்ஸ் என்னென்ன கொஸ்டின் கேட்டுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியல. அதுமாதிரி பப்ளிகேஷன் எத்தனை, 33 பப்ளிகேஷன், கொஸ்டின்ஸ் எத்தனை, அதுக்கு நான் என்ன பதில் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கிற பல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். நல்ல ஒரு உரையாடல் களமாகவும் இது அமையும். இந்த ரிசர்ச் கேட் அப்படிங்கிற தளம். லாகின் இதில் போயிட்டு திறந்து பார்க்கலாம். நம்முடைய எந்த மின்னஞ்சல் வச்சு நம்ம உருவாக்கணுமோ அந்த மின்னஞ்சல் முகவரியை உள்ள தந்து நீங்கள் பயன்படுத்தி திறந்து பார்க்க முடியும். இல்லை, இன்னொரு மடிக்கணின் வழியாக திறந்து பார்த்தோம்னா பார்க்க முடியும், அதை காண்பிக்க முடியும். இருந்தாலும் இதை பற்றி ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, இந்த தளத்துடைய முக்கியத்துவத்தை. அதனால் இந்த அறிமுகத்தை நான் இதோட நிறுத்திக்கிறேன்.